துஷ்யந்த் சௌதாலாவின் ஜேஜேபி கடந்த முறை பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்து அவருக்கும் பனவரிலால் கட்டாருக்கும் துணை முதல்வராக இருந்த துஷ்யந்த் சௌதாலாவுக்கும் இடையே அந்த ஒரு கருத்து வேறுபாடு பல்வேறு முரண்கள் ஏற்பட்டன. அதனால்தான் மக்களவைத் தேர்தலில் அந்த ஜேஜேபி அதற்கு பின்னர் பாஜகவிலிருந்து பிரிந்தது, அந்த கூட்டணியிலிருந்தே பிரிந்தது. ஆனால் இப்போது ஹரியானா மாநிலத்தில் ஒரு திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. முதலில் மொத்தமுள்ள 90 தொகுதிகளில் 70 தொகுதிகளுக்கும் அதிகமாக காங்கிரஸ் முன்னிலை வைத்து வந்த சூழ்நிலையில் இப்போது கடுமையான போட்டி, நக் டு நக் போட்டி ஜம்மு காஷ்மீரில் இல்ல, ஹரியானாவில் தான் இப்பொழுது போட்டி. கடுமையான போட்டி இரண்டு கட்சிகளுக்கும் இடையே நிலவி வருகிறது. இங்கே காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையேயான அந்த இடைவெளியானது 3ஆக குறைந்திருக்கிறது. மொத்தமுள்ள 90 தொகுதிகளில் அறுதி பெரும்பான்மைக்கு தேவை 46. இப்போது 43, 44, 40, 41, 40 என்று இரு தரப்பிலும் மாறி மாறி முன்னிலை நிலவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. காங்கிரஸ் 40, பிஜேபி 44 என்று 5 நிமிடங்களுக்கு முன்னால் இருந்தது. இப்போது பிஜேபி 44, காங்கிரஸ் 40 என்று முன்னிலை நிலவரங்கள் இழுபறியாக இருக்கிறது. இதனால் இழுபறி ஜம்மு காஷ்மீரில் அல்ல, ஹரியானாவில் தான் இப்போதைய இழுபறி நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஹரியானாவில் பாரதிய ஜனதா கட்சியின் வாக்குகளை சிதறடிக்கும் அந்த வியூகம் பலனளித்து விட்டதோ என்ற எண்ண தோன்றும் வகையில் 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட வாக்கு எண்ணிக்கை நிலவரம் தெரிய வருகிறது. முதல் 2 கட்டங்களிலும் காங்கிரஸ் கட்சி கடுமையான ஒரு சுனாமி அலையை போல பாஜகவை சுருட்டி விட்டதா என்று ஒற்றை எண்ணிக்கையில் தான் பாஜக அங்கு முன்னிலை வைத்து வந்த சூழ்நிலையில் இப்போது திடீரென எழுச்சி பெற்று 40 தொகுதிகளுக்கும் அதிகமான முன்னிலையை பெற்று வருகிறது. ஆனால் அனைத்து தொகுதிகளிலும் போட்டி 1000 ஓட்டு 500 ஓட்டு என்ற அளவில் தான் அந்த இடைவெளி வித்தியாசம் வாக்காளர்களுக்கிடையே, அந்த வேட்பாளர்களுக்கிடையே இருக்கிறது. இதனால் இந்த நிலவரம் எப்போ மாறலாம். ஹரியானாவில் காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்கப் போவது உறுதி என்ற நிலை தற்போது மாறிவிட்டது. ஹரியானாவில் ஆட்சியை மீண்டும் அங்கு தற்போதைய நிலவரப்படி 2 கட்சிகளும் 43 இடங்களில் நெக் டு நெக், அதாவது 2 கட்சிகளுக்கு இடையே கடுமையான போட்டி, யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள் என்ற இழுபறி இப்போது கடுமையாக நீடித்து வருகிறது. இருவரும் 43 தொகுதிகளில் முன்னிலை வைக்கிறார்கள். 86 தொகுதிகளின் முன்னிலை நிலவரங்கள் தெரிய வந்திருக்கின்றன. மீது 4 தொகுதிகளில் மற்ற கட்சிகள் அங்கு முன்னிலை வகிக்கின்றன. ஹரியானாவை பொறுத்தவரை வாக்குகளை சிதறடித்திருக்கிறார்கள். பாபா குர்மீத் ராம் ரஹீம் கூட ஒரு 50 நாள் பரோலில் வெளியிட்டு அவர் ஒரு குறிப்பிடத்தக்க வாக்குகளை பிரித்திருக்கிறார். இதே போல அந்த பீமார்வின் சந்திரசேகர ஆசாத், நமது மூத்த பத்திரிகையாளர் கலை கூறியது போல அந்த தலித் வாக்குகளையும் அங்கு பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல பகுஜன் சமாஜ் கட்சி, ஆம் ஆத்மி கட்சியும் வாக்குகளை பிரித்ததால் காங்கிரஸ் மற்றும் அந்த பாஜக இடையேயான வாக்கு வித்தியாசமானது மிகவும் குறைந்து இப்போது முன்னிலையில் மாறி மாறி வருவதால் ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் நீடிக்கிறது. பாஜக ஹேட்ரிக் வெற்றியை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக அங்கு ஹரியானாவில் ஆட்சியை காங்கிரஸே கைப்பற்றி விட்டது என்றுதான் நினைத்திருந்தோம். ஆனால் இப்போது அங்கு வாக்குகள் சிதறடிக்கப்பட்டிருப்பதன் எதிரொலி தெரிய வருகிறது. முன்னிலை நிலவரங்கள் மாறி மாறி வருகிறது. மொத்தமுள்ள 90 இடங்களில் அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 46 இடங்களை பெற்றாலும் ஓரிரு இடங்கள் தான் முன்னே பின்னே இருக்க முடியும் என்பதால் ஹரியானாவில் மீண்டும் அங்கு ஸ்திரமான ஆட்சி அமையுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் தான் தொங்கு சட்டமன்றம் ஏற்படும், அங்கு ஸ்திரமற்ற ஆட்சி ஏற்படும் என்ற கருத்து நிலையில் இப்போது அங்கு கிளியர் கட் மெஜாரிட்டியாக காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சியின் கூட்டணி 51 இடங்களில் முன்னிலை வைக்கிறது. பாஜக 24 இடங்களில் முன்னிலை வைக்கிறது. மக்கள் ஜனநாயக கட்சி, மெஹபூபா முக்தி தலைமையிலான கட்சி 4 இடங்களில் முன்னிலை வைக்கிறது. இதனால் காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி ஆட்சி பொறுப்பு வகிப்பது உறுதியாகிவிட்டது.